ஹாய், வெல்கம் பேக் டு திருத்தீஸ் கிச்சன். திருத்தீஸ் கிச்சனில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மைசூர் ஸ்பெஷல் வேக வச்ச துவரம் பருப்பு தொகையல். உங்கள் இடத்துல வேக வச்ச தொகையல் மீதி போனால் கூட இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கோ. இது மைசூர் அப்புறம் பெங்களூர்லலாம் ரொம்பவே ஃபேமஸ். அது சாப்பிட்டு பார்த்தேன்னா அதோட டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியான, ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு வேக வச்ச துவரம் பருப்பு தொகையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்கோ. அதுக்கு தேவையான ஐட்டம் சொல்கிறேன். ஹாய், வெல்கம் பேக் டு திருத்தீஸ் கிச்சன். சின்னவாளுக்கெலாம் ஹாய், பெரியவாளுக்கெலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் வெந்த துவரம் பருப்பு தொகையல். உங்கள்கிட்ட துவரம் பருப்பு வேக வச்சது இருந்தாலோ இல்லை லெஃப்ட் ஓவர் துவரம் பருப்பாக ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு இருந்தாலோ அதை அப்படியே தேங்காவை போட்டு ஈஸியாக ஒரு சூப்பரான துவரம் பருப்பு தொகையல் செய்யலாம். இது சாதத்துக்கு, உப்புமாக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இல்லை வேக வச்சது, அதனால் நான் ஒரு குழிக்கரண்டி எடுத்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட சாதம் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் கூட வேக வச்சுட்டேன்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தொகையல் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான கர்நாடகா ஸ்பெஷல் தொகையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சரி, இதுக்கு என்னென்ன சாமான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். உப்பையும் இதிலே போட்டுடலாம். இதை நான் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் விசில் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விசில் வந்துடுச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். நான் 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறேன். ஸ்டீம் போனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு என்னென்ன வேணுமோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே நான் இந்த சைடு வத்த குழம்பு ரசமும் வச்சிடுறேன். ஸோ காம்பினேஷன் வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்புறம் தேங்காய் தேவை. நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஃபுல்லாக வேண்டாம், இதில் துருவின்ட்டு அதில் பாதி எடுத்துட்டா போதும். நான் துருவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, வெந்துட்டு பருப்பு. இந்த தண்ணியை சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு விட்டுக்கலாம். தண்ணியை நம்ம வடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதால் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துடணும் இல்லையா, அதனால் நான் 1 கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் நிறையா இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 கப்போட கம்மியாகவும் எடுத்துக்கலாம், பட் நான் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டுருக்கேன். அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், புளி, உப்பு, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வானிலையில் பச்சை மிளகாவையும் வெறும் வானிலையில் வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சொல்லிக்கிறேன். இந்த துவரம்பருப்பு தொகையலுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான ஐட்டம் தேங்காய் 1 கப். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துட்டீங்களோ அந்த கப்புக்கு பாதி கப் எடுத்துட்டா கூட போதும். நான் ஃபுல் கப், எங்கிட்ட தேங்காய் நிறையா இருந்தது, நான் ஃபுல் கப் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா, பெருங்காயம், அதுக்கப்புறம் வெந்தயம், புளி, உப்பு. இதுக்கு இவ்வளோதான் ஐட்டம் தேவை. இப்போ நம்ம 2 மட்டும் வதக்கிக்கலாம். ஒன்று வெறும் வானிலையில் வெந்தயத்தை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க, அடுப்பில் வானிலை போட்டிருக்கேன். பாருங்க, தண்ணி இல்லாமல் துவரம் பருப்பை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அடுப்பில் வானிலை போட்டுருக்கேன். இப்போ நான் அந்த வெந்தயத்தை சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாம்பாருக்கு. நான் பார்ட் 2 வீடியோ, இந்த ஃபங்க்ஷனோட பார்ட் 2 வீடியோ எனக்கு வீடியோகிராஃபர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக சூப்பராக போடுறேன். இன்னும் வரல என் கைக்கு. இது நல்லா சூடாக இதை எடுத்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 5 பச்சை மிளகா, இதை வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
பச்சை மிளகாய் நல்லா சுருளை வெந்தெடுத்து இப்போ நம்ம இதையும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். போகிறோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஜஸ்ட் வெறும் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்கோ. இதில் நான் வெந்தயத்தையும் வறுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வதக்கிட்டு இருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயப்பொடி. இதெல்லாம் ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துடுறேன். தண்ணி விட வேண்டாம். இந்த துவரம்பருப்பில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதையே போகிறோம். வேணும்னா பார்த்துன்னு விட்டுக்கலாம். நான் இப்போ இதை ஒரு மிக்சியில் சுற்றி வந்துடுறேன். பாருங்க, இது எல்லாத்தையும் துவரம்பருப்பு தேங்காய், வெந்தயம், புளி, உப்பு போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ இதில் இந்த துவரம்பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சின்னு காட்டுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதையும் நான் அரைச்சின்னு காட்டுறேன். அரைச்சின்னு வந்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் தொகையலுக்கு இந்த துவரம்பருப்பு தொகையல் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டுன்னு கலந்துண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு கடுகை தாளிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கர்நாடகா, மைசூரில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். இப்போ இதுக்கு ஒரு கடுகு தாளிச்சிக்கலாம். எண்ணெயை விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே பாருங்க, எண்ணெய் சூடாயிடுத்து. இதில் கடுகு போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம தொகையெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் துவரம்பருப்பை நிறையா வேக வச்சுட்டு தேங்காவை கம்மியாக போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காவோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவோட டேஸ்ட்டை கூட கம்மி பண்ணிவிட்டு துவரம்பருப்பை ஜாஸ்தி வச்சுக்கோங்க. நல்லாவே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வெந்த துவரம்பருப்பு தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட் தொகையல், டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் எது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது சூடான சாதத்தில் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுன்னு கலந்துன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.